எல்லாம் நிறைவேறி நிம்மதியாக உயிர் விடும் வாய்ப்பு எவனுக்குமே இல்லை. ஒருவனுக்கு துயரம் மனைவியால் வருகிறது. ஒருவனுக்கு மக்களால் வருகிறது. ஒருவனுக்கு நண்பனால் வருகிறது. ஒருவனுக்கு எதிரியால் வருகிறது. ஒருவனுக்கு சம்பந்தமே இல்லாத எவனாலோ வருகிறது. கடலில் பாய்மரக் கப்பல்தான் காற்றிலே தள்ளாடுகிறது. எதிலும் கெட்டிக்காரனாக இருப்பவனுக்குத்தான் அடிக்கடி சஞ்சலம் வருகிறது. காகிதக் கப்பலுக்கு என்ன கவலை? மனம் காகிதம் போல மென்மையாக இருக்கட்டும். சுகதுக்கங்கள், கோடை, பனி, மழை அனைத்தையும் தாங்கட்டும். மனதுக்கு வருகின்ற துயரங்களை உன் இஷ்ட தெய்வத்திடம் ஒப்படைத்துவிடு. பிறர்க்கு தொல்லையில்லாமல் உன் மகிழ்ச்சியை நீ அனுபவி. சாவைத்தான் தவிர்க்க முடியாது, சஞ்சலத்தை தவிர்க்க முடியும். சிறு வயதில் எனக்கு தாய், தந்தையர்கள் சாவார்கள் என்று எண்ணும்போது தேகமெல்லாம் நடுங்கும். ஒரு நாள் அவர்கள் இறந்தே போனார்கள். 48 மணி நேரத்தில் நடுங்கிய தேகம் அடங்கிவிட்டது. ஐயோ, இது நடந்துவிடுமோ என்று எண்ணினால்தான் துடிப்பு, பதைப்பு. நடக்கத்தான் போகிறது என்று முன்கூட்டியே முடிவு கட்டிவிட்டால் அதிர்ச்சி உன்னிடம் நெருங்காது. தர்மனும் அழுதான், பீமனும் அழுதான், ராமனும் அழுதான், ராவணனும் அழுதான். நெஞ்சத்தின் பதைப்பை கடன்பட்ட நெஞ்சம் என்றான் கம்பன். பட்ட கடன் ஒன்றானால் பத்திரத்தை தீர்த்து வாங்கிவிடலாம். ஒவ்வொரு கடனையும் தீர்த்த பிறகும் வட்டி பாக்கி நிற்கிறது. மழை நின்றுவிட்டாலும் தூவானம் தொடர்கிறது. மரண பரியந்தம் மனம் தன் வித்தையைக் காட்டிக்கொண்டே இருக்கிறது. மனத்துக்கு இப்படியெல்லாம் சுபாவங்கள் உண்டு என்று 20 வயதிலேயே தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு வருவனவெல்லாம் மாயையே என்று வைராக்கியம் பிறந்துவிடும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே. ஒரு தலைவனுக்கிறான் மயங்காதே. செங்காட்டியில் ஆடுகின்ற தேசிகனைப் போற்றுங்கள். மனம் அங்காடி நாய்போல் அலைவதை அடக்குங்கள். சாகப்போகும் கட்டைக்கு சஞ்சலம் எதற்கு?